யா இன்றைக்கி நம்ம ஓட்டிகிட்டு இருக்க பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2024க்கான வெர்ஷன் தான். இன்னும் இதில் வந்து வெர்ஷன் அப்டேட் பண்ணலை, மோஸ்ட்லி பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஹோண்டாலேயே ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் பைக்கு. ஏன் ரொம்ப கம்மி ப்ரைஸ், ஏன் ரொம்ப பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஸ்ப்ளெண்டரை விட பெட்டரான பைக்குன்னு சொல்கிறாங்கங்க. என்ஜின் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. பிகாஸ் ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும், தலைவன் நிற்கிறான் பார்த்திங்களா சொல்லும்போது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே அதே மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஹோண்டா. என்ஜின் வைஸ் நல்ல ஸ்மூத்தராக, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, நல்லாவே ஒரு மாதிரி அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. குட்டி எனக்கெல்லாம் சைக்கிள் மாதிரி தான் இது ஓட்டினா. பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரில. ஏன்னா நான் அதை சொல்லிடணும்ல, அப்பியரன்ஸ் வைஸ் வண்டி எப்படி இருக்கணுங்கிறதே நான் சொல்லணும். பல்காக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்க்குறப்பையும் ஏதோ நம்ம தான் பெருசாக இருப்போம், வண்டி வந்து குட்டியாக இருக்கும். இதெல்லாம் சைக்கிள் மாதிரி இருக்குது எனக்கு. என் ஹைட் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா 5'10" அந்த ரேஞ்ச் இருப்பேன், 5'10" to 5'11". வெயிட் ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் பல்கரான ஆள் தான், ஒரு 95 ஹிட் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவலில் இருக்க ஒரு பர்சன் இந்த வண்டியை ஓட்டினா ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ குட்டி சைக்கிள்னு சொல்கிறத விட இந்த குழந்தைங்கலாம் 2 டயரில் வச்சு ஓட்டு போவாங்களே இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக வண்டி வந்து மோசம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்பியரன்ஸ் வைஸ் வண்டி ரொம்ப ஒல்லி, ரொம்ப குட்டி, ரொம்ப ஷார்ட்டு, எல்லாமே தான். ஆனால் என்ஜின் தரமான என்ஜின், ஒரு 100cc-க்கான என்ஜின், 99cc எக்ஸாக்டாக சொல்லலாம். பவர் ஒரு 7 bhp, டார்க் வந்து ஒரு 8 Nm ஆஃப் டார்க். ரொம்பவே டீசெண்டான ஒரு பைக்குங்க. மைலேஜ் வந்து அள்ளி தெளிக்கக்கூடிய வண்டி இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் இருங்க. ஏன்னா வண்டியில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குது. நான் மைலேஜ் வைஸ் சொல்கிறேன். பிளாட்டினா 100 சூப்பரான மைலேஜ் வரும், HF 100 நல்ல மைலேஜ் வரும். HF 100 டியூலெக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அண்டு அதுக்கப்புறம் CT 100 அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வரும். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன வண்டி சொல்லலாம்னா, டிவிஎஸ்ல வந்து ரேடியான் 110 உங்களுக்கு நார்மலாக டீசெண்டான மைலேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ளெண்டரு. இந்த வண்டி எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ரியலபிளாக இருக்கும். அன்ரியலபிள் நான் சொல்லும்போது என்ஜின் வைஸ் வந்து ரொம்ப அப்படியே பீக் ஃபியூச்சர்ஸில் இருக்காது. அதுங்களாம் உங்களுக்கு ரொம்பவே நார்மலாக ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு இது. என்ஜின் வைஸ் ரொம்ப ஸ்மூத்தெல்லாம் இருக்காது. இந்த CT 100 பிளாட்டினா பார்த்திங்கன்னா ரியலபிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது என்ஜினில். ஆனால் சூப்பரான என்ஜின், பர்ஃபார்மன்ஸ்லாம் பிரித்து மேயும், ஷார்ட் டேர்முக்கு பயங்கரமான என்ஜின். நெக்ஸ்ட் இந்த ஹீரோ சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் நல்லாயிருக்கும், ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 65 தான் மேக்ஸிமம், 65. அதுக்கு மேலெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் ரொம்ப ஈக்குவாக ரொம்ப கடைப்பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த வண்டியை பிரேக்கை பிடிக்காமல் அதை பிடிக்காமல் ரொம்ப நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி மைலேஜுக்காக அந்த வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மைலேஜ் பைக்கும் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த பைக்குக்கும் அதே மாதிரி ஒரு மைனஸ். இந்த வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் ஹைட். ரொம்ப ஷார்ட்டரான ஒரு வண்டி, குட்டியான வண்டி, ஆனால் மைலேஜ் இஸ் கன்சிஸ்டன்ட்லி 75 above. இன்றைக்கி மார்க்கெட்லேயே ஒரு மாதிரி ஹையர் மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு லோ ப்ரைஸ் பைக்கு அப்படின்னா இந்த வண்டி தான், ஷைன் 100. விலை வந்து 85,000 86,000 சம்திங், 90,000க்குள்ளே தான் வருது இதோட ப்ரைஸு. 90,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ப்ரோ, இப்போல்லாம் 90,000ங்கிறதே கொஞ்சம் ரொம்ப சகஜமாக போச்சு. அதை விட ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸில் தான் பைக்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி இட்ஸ் வே குட். கம்மி ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான நல்ல பைக்கு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க, ரொம்பவே லீனாக இருக்கவங்க, ஹைட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கவங்க எல்லாருமே இந்த வண்டிக்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த வண்டி செம்ம சூட்டபிள். ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க, பல்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வண்டி வந்து ரொம்ப குட்டி, வெயிட்லெஸ் எல்லாமே சொல்லலாம் இந்த வண்டியை பற்றி. அவுட்லுக் வந்து பார்த்துருவோம். ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் அண்ட் மோஸ்ட் செல்லிங் கலர் இன் ஷைன் 100 வந்து இந்த ப்ளூ கலர். இது வந்து லைட்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த CD 110 அந்த பைக்கோடைய வைப்பு வந்து லைட்டாக அதுக்கு வரும். ஏன்னா அது ஒரு லுக்ஸு, அந்த அப்டேட்ஸு, கன்சோல் எல்லாமே கிட்டத்தட்ட CD 110 அண்ட் டியூலெக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பைக்கில் வந்து எடுத்தது தான். நல்லாயிருக்கு.
எல்லாமே சிம்பிள், நோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இருக்காது. இண்டிகேட்டர்ஸ், பல்பு, ஹாலஜன் ஹெட்லைட் பல்பு, ரியரில் இருக்கிறது பல்பு. அதே மாதிரி டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2.75, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3.75. எம்ஆர்எஃப் டயர், ரெண்டுமே 17 இன்ச்சஸ் வீலு, குட்டி தான். ஸோ மைலேஜ்க்காக வச்சுக்கலாம் நீங்கள். சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். டேங்க் வந்து முன்னாடி 9 லிட்ரு. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 75லேருந்து 80ங்கிறது சாலிடாக வருது இந்த வண்டி. ஈவன் 100+ மைலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த வண்டியில். பட் அதெல்லாம் அந்தளவுக்கு நம்பகத்தன்மை எனக்கு தெரியல. பட் ரியல் டைம் மைலேஜ்னு பார்க்குறப்போ இந்த வண்டி 80 அச்சீவ் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இன்றைக்கி இருக்க பெட்ரோல் ப்ரைஸ்க்கு, இன்றைக்கி இருக்க அந்த கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஓகே. பட் அதுக்காக நம்ம இழக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வண்டியோடைய வெயிட் கம்மி, ஹைட்டு ரொம்ப கம்மி, அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டு, பட் வெரி குட் குவாலிட்டி. இந்த ப்ரைஸுக்கு இது பயங்கர குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்தில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்து தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ரிசல்ட்டு. இந்த ப்ரைஸுக்குமே இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது, லீன் சென்சார் இருக்குது. அட் த சேம் டைம் சைலண்ட் ஸ்டார்ட்லாம் கிடையாது. டீசெண்டாக இருக்கும். என்ஜினே ரொம்ப சைலண்ட்டு, அதனால் இது சைலண்ட்லாம் கிடையாது. ஓகே, ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஓட்டிக்கிட்டே நம்ம வந்து பேசலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓட்டுவோமா? சும்மாலாம் சொல்லக்கூடாது. த்ராட்டில்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. என்ஜினுமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 100 cc ஸ்மூத்தான இன்ஜின். நல்லா இருக்குது, கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஒரு 100 ccயில் ஸ்மூத்தான 4-speed கியர் பாக்ஸ். 7 bhp, 8 Nm டார்க். டீசெண்டாக இருக்கும். அப்படியே சருன்னுலாம் போகல, அழகாக அப்படியே பொறுமையாக போகுது. நல்லா இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. ஃபால்ஸ் கீரிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். கீர் வந்து குறைக்கும்போது சம்டைம்ஸ் கீரே விழுவலை, குறைக்கிறப்ப மட்டும். போடுறப்ப பக்காவாக இருக்குது. அது கரெக்டான கியர் ஷிஃப்ட், கரெக்டான டவுன் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட காம்படிட்டர்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா, அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் பஞ்சாயத்து. முறுக்கி விட்டிங்கன்னா அடைச்சி டக்குன்னு போகும். பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை, தெரியுதா? இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ளெண்டரில், இப்போ வரக்கூடிய ஸ்ப்ளெண்டர்லையோ இல்லை டியூலெக்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு முறுக்கும்போது அந்த ஃபியூவலோட இன்ஜெக்ஷன் கொஞ்சம் வந்து டிலே ஆகி எடுக்குது. அந்த டிலேனஸ் வந்து அவங்க வந்து நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, ஐயோ வண்டி ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அது என்ன காரணம்னா, அந்த இன்ஜெக்ஷனை சரியாக டியூன் பண்ணாது தான். நீங்கள் வந்து பொறுமையாக த்ராட்டில் கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. பட் நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே டக்குன்னு எப்பயும் போல் கார்பரேட்டர் வண்டி ஓட்டுற ஸ்டைலில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து ஆகுது. நல்லாயிருக்கு. நீங்கள் முறுக்கும் போதெல்லாம் வண்டியில் மூவெலாம் ஆகலைங்க. நீங்கள் முறுக்குனா அது பாட்டுக்கு பொறுமையாக தான் ஏறுது, ஸ்பீடாகலாம் ஏறலை. ஏன்னா அவ்வளோதான் அவரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒரு 40 to 50, 40 to 60 ஒரு சிட்டி கம்யூட்டில் பொறுமையாக நீங்கள் அந்த ஊருக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்க ஆளாக இருக்கிறீங்கன்னா ஓகே. ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறவங்க, பைக்கில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ஓகே. பட் என்னென்னா டயர்ஸ் குட்டி. இது வந்து டியூப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டியூப்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், சொல்ல முடியல. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் காட்டும், முள்ளு தான் அனலாக் மீட்ரு. உள்ளே வந்து ஓடோ காட்டும், ஸ்பீடோ காட்டும், இவ்வளோ தான் காட்டுது, வேறு எதுவுமே இல்லை. மால் ஃபங்க்ஷன்ஸாக சைடு இண்டிகேட்டர் அதெல்லாம் பேசிக்காக இருக்கிறது. மற்றபடி பெருசாக இதில் இருக்கிற விஷயங்கள்னு ஒன்றும் கிடையாது. ஹாலஜன் லைட்ஸ் தான். லைட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும். பட்டு என்ன தான் நான் எவ்வளோ மைனஸ் இந்த வண்டியில் நான் சொன்னாலுங்க, இதை மைலேஜை நான் சத்தியமாக குறைய சொல்ல முடியாதுங்க. இது வேறு மாதிரி ஒரு மைலேஜ் கொடுக்கும். ஐயோ மைலேஜ் சத்தியமாக வேறு மாதிரி ஒரு மைலேஜ். 65 குறைஞ்சபட்சம் 65ங்க. நான் கேரண்டீடாக சொல்கிறேன், 65ங்கிறது குறைஞ்சபட்ச மைலேஜ். அதுக்கு கீழெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பைக் இது. ஒரு 1/2 லிட்டர் போட்டு டெஸ்ட் கூட பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ண முடியாது. 1/2 லிட்டர் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும், மைலேஜ் செக் பண்ணுறதா இருந்தாலே. அதனாலேயே மைலேஜ் செக் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மைலேஜ் செக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது குறை இல்லை. ஆனால்
மற்றபடி எல்லாமே இந்த வண்டிக்கு நீங்கள் கொடுக்குற இந்த 88,000 85,000 அந்த ரேஞ்ச் அந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த காசுக்கு ஏற்ற சாமானம் தான் இதில் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட்ஜெட் பெருசாக நான் செலவு பண்ண விரும்பலை. எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு 90,000க்கு உள்ளாரையே எனக்கு ஒரு எல்லாமே ஆன் ரோட் கம்ப்ளீட்டாக 90,000 உள்ளார ஃபுல் ஃபிட்டிங்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா இதுதான். மைலேஜ்லாம் குறையாமல் நல்லா கொடுக்கும். ஹோண்டா என்ஜின், ஸோ வெரி ரியலபிள். என்ஜின் வந்து இதுக்குன்னே புதுசாக செஞ்சது தாங்க. இது வந்து பழைய என்ஜின் கிடையாது. டோன் டவுன் வெர்ஷன் ஆஃப் 110cc CD to 110ஓட அதே என்ஜின். டோன் டவுன் வெர்ஷனுங்கிறப்போ அது 110cc போரு, இது வந்து 99ccக்கான போர் டைப். என்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சேம். உங்களுக்கு அந்த சிலிண்டரோட அந்த இது மட்டும் கம்மி, அவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக மாற்றங்கள்னு என்ஜினில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இந்த லோயர் சிசிஸ் எல்லாமே அவங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செக்மெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க. 100cc 110ccலாம் அந்தளவுக்கு நல்லா காமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். பரவாயில்ல, வைப்ரேஷன்ஸ் இல்லை, சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை. ஆனால் அந்த பள்ளம் மேடுலாம் நல்லா தூக்கி கொஞ்சம் போடுது. ஏன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஆவரேஜ், அதனால தான். ஸ்ப்ளெண்டரில் இருக்கிற அளவுக்கு மோசம் இல்லை, இது ஓகே, ஸ்ப்ளெண்டரை விட பெட்டராக இருக்குது. ஆனால் என்ஜினோட அந்த ஃபீல் அப்படியே காமாக ஓடுற அந்த ஃபீல் நல்லா இருக்குது. கேட்கும்போதே என்ஜின் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த நல்ல அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸோட ஒர்க்குமே நல்லாயிருக்கும். நல்லா டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடு பெருசாக போகாதுங்க. பாருங்க, ஃபுல்லாக முறுக்கிட்டேன். ஏறுறதுக்கே ரொம்ப லைட் ஆகும். அதே மாதிரி இதில் ஸ்பீடாக போகிறதும் அட்வைசபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீட்ஸ்க்காக உருவாக்கலை, இது வந்து மைலேஜுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாடல். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மைலேஜ் தான். டக்குன்னு ஒரு கல்லு வருது, ஒரு மவுண்ட் வருது. நமக்கு முன்னாடி போகிறதும் இதே வண்டின்னு தான் நினைக்கிறேன். எஸ், இதே தான். மைலேஜுக்காண்டி நமக்கு வந்து எடுக்கணும்னா நம்ம இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வரணும். அந்த பையன் கூப்பிட்டு சொல்கிறான் போல, அப்பா நம்ம வண்டி மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு. ஓகே, இட்ஸ் ஓகேங்க, நல்லாயிருக்கு. 9 லிட்டர் டேங்க்குங்க. மைலேஜ் நல்லா கொடுக்குறதுனால நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 100 இல்லை 200 பெட்ரோல் போட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கும். போதுமே, ஒரு வாரம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம் லோக்கலில். அவ்வளோதான், சிம்பிள். சரி, டர்னிங் டேர்ன் போட்டுருவோம். சைக்கிள் தான், ஸோ காலை ஊனி அப்படியே டேர்ன் பண்ணலாம். எனக்கு இது சைக்கிளுங்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இதுவே கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கீரை வந்து டவுன் ஷிஃப்ட் வந்து இதோடைய ஹையர் சிசி பைக்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மல் மீன்ஸ் ரொம்பவே நார்மல். கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி நீங்களே உங்களை காமாக வச்சுக்கிட்டு இந்த வண்டியை கொஞ்சம் அப்படியே கிரேட் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ பேட்டரியோட லைஃப் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஹாலஜன்ஸ் தான் மோஸ்ட்லி, எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. ஐ திங்க் இதில் வந்து சார்ஜிங் போர்ட்டு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்லை, இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஹோண்டா ஷைன் 100 வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரியல் வேர்ல்டில் ரியல் டைமில் நான் நிறையா பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் ஒரு 75 சொல்கிறாங்க. சில பேர்லாம் 80, 1-2 பேர் அந்த மைலேஜுக்காசரமே ஓட்டினேன் அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது அப் டு 100 வரைக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த வண்டியை பர்சனலாக அந்தளவுக்கு ஓட்டுனது கிடையாது. ஆனால் எனக்கு இந்த வண்டியை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. இப்போ மைலேஜ் கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன மைலேஜ் வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குட்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும். டேங்க் பார்த்தீங்களா, என் கால் சைஸ் தான் இருக்குது டேங்க்கு. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக ஒரு செகண்டரி பைக்காக வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைமரியாக ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக் வச்சுருக்கீங்க, மைலேஜுக்காசரமே ஒரு பைக் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒர்த்து, கொடுக்குற காசு அத்தனை பைசாவுக்கு ஒர்த்து இந்த வண்டி. ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாங்களே, நல்லா இருக்கும்ல, அவ்வளோதான். ஸோ ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். மற்றபடி பெருசாக செலவு வைக்காத ஒரு இன்ஜின். இதை தவிர என்ன வேணும்? இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்போ தான் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நிறையா போட்டுட்ருப்போம். ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஒரு நல்ல மைலேஜ் பைக் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நண்பா, ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். உங்கள் சப்போர்ட் இதே மாதிரி கொடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.